வணக்கம். இது அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தின் பொருள் என்ன? திரையில் பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி இருக்கக்கூடிய வியாபம் ஊழல் முறைகேடு தொடர்பான அடுத்தடுத்து அதில் தொடர்புடையவர்களாக சந்தேகிக்கப்படக்கூடியவர்களின் மர்ம மரணங்கள். இதில் ஒரு சில மரணங்கள் கொலையாக இருக்கலாம் என்று வெளியாக இருக்கக்கூடிய பிரேத பரிசோதனை அறிக்கைகள், இவை ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன பல்வேறு தளங்களிலும். நீண்ட காலமாகவே இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் இன்று உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தளத்திலேயே நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். வியாபம் ஊழலின் பின்னணி என்ன? தொடரும் மர்ம மரணங்களுக்கு காரணம் யார்? இதற்கான தீர்வுகள் என்னவாக இருக்கப் போகின்றன என்ற தளத்திலே நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அவர்களோடு இணைந்து பயணிக்கலாம் விவாதத்திற்குள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் செல்வி ஜோதிமணி நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு கல்வியாளர் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு டால்ஃபின் ஸ்ரீதரன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இணைகிறார். வணக்கம். திரு அருண்குமார் தவே பொருளாதார நிபுணர், உங்களையும் வணக்கம் தெரிவித்து வர இருக்கிறேன். என்னுடைய முதல் கேள்வியை உங்களிடமிருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன், ஸ்ரீதரன் அவர்களிடமிருந்து. ஏன்னா, ஒரு மிஸ்டர் கிளீன் என்ற இமேஜை ஒட்டுமொத்த கட்சிக்குமாக நாங்கள் தான் வைத்திருக்கிறோம் என்று பாஜக சொல்லி வந்த நிலையில் இந்த கடந்த 1.5 மாதங்களாகவே அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றன. லலித் மோடியில் தொடங்கியது, அது சுஷ்மா ஸ்வராஜுக்கு பயணித்து வசுந்தரா ராஜே சிந்தியா வழியாக இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் மையம் கொண்டிருக்கிறது இந்த ஊழல் புகாரினாக்கான புயல். அது இவ்வளவு பெரிய மரணங்களும் மர்ம மரணங்களும் கூட இன்றைக்கு நிகழ்ந்திருப்பது அப்படிங்கிறது, ஊழலோடு தொடர்புடைய மர்ம மரணங்கள் இதுதான் முதல் முறை இவ்வளவு பெரிய அளவில் அப்படிங்கிற ஒரு பார்வையோடு பார்க்கப்படுகிறது. உங்களுடைய அடிப்படையிலான பார்வை? ஊழலை நிச்சயமாக நீங்களே முகவுரையில் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு வாரம் வசுந்தரா ராஜே வாரமாக மீடியாக்கள் கொண்டாடின, எதிர்கட்சிகள் துள்ளி குதித்தன, நிறைய இதில் மிகப்பெரிய ஊழலினுடைய முனை கிடைத்து விட்டது என்பதாகலாம். அது ஒரு வாரம் முடிஞ்சது. அப்புறம் லலித் மோடி கேட்டே எது சுஷ்மா மேலே அவர்கள் மேலே வந்தது. இது மாதிரி தொடர்ந்து ஒரு வாரத்தில் அந்த பிரச்சனையினுடைய முடிவு வந்துடும். அது பத்திரிகையாளர்களை ஊதி பெருசாக்கினாலும் கூட அது அதனுடைய முடிவு வந்துடும் ஒரு வாரத்தில். இந்த விஷயத்தை பொறுத்த வரையில் 2013 7வது மாதம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி இதற்காக முதல் தகவல் அறிக்கை பதியப்படுகிறது. 28வது அடுத்த மாதம் 28/8 அதற்கு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அதிரடிப்படை உருவாக்கப்பட்டது. அவ்வளவு துரிதமாக. மேலும் கிட்டத்தட்ட இந்த 1.5-2 வருடங்களில் ஒரு வழக்கில், ஊழல் வழக்கில் 2000க்கும் அதிகமான மேற்பட்ட கைது பண்ணப்பட்டிருக்காரு. ஆயிரக்கணக்கான நபர்களை கடந்து லட்சக்கணக்கான நபர்களை விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு முக்கியமான வழக்கை மிக துரிதமாக, மிக அழகாக, மிக நேர்மையாக கையாண்டு இருக்கிற மத்திய பிரதேச முதலமைச்சர் எங்கே இந்த வழக்கில் ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரர்களோ அதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருமே வெளியில் வந்து விடுவார்கள் என்ற ஐயத்தில் சிபிஐ வேணும், சிபிஐ வேணும், சிபிஐ வேணும். சிபிஐ கிட்ட போயிடுச்சுன்னா தெரியும் அவர்களுக்கு மறுபடியும் இது பேக் ஆரம்பத்துலேருந்து ஜீரோவிலேருந்து ஆரம்பிக்கணும், 2000 பேர் மறுபடியும் விசாரிக்கணும். இது அடுத்த தேர்தல் வரைக்கும் அவங்களால இழுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையினால சிபிஐ வேணும், சிபிஐ வேணும்னாங்க. எங்களுடைய முதலமைச்சரை இன்றைக்கு வரவேற்றிருக்கிறார். சிபிஐ நாங்களும் வரவேற்றிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் சிபிஐக்கு நாங்கள் எப்பயுமே வேண்டான்னு சொல்லவே இல்லை. பல தடவை சிபிஐ அந்த உயர்நீதிமன்றத்தினாலேயே நிராகரிக்கப்பட்டிருக்கு. 2-3 தடவை திக்விஜய் சிங் போன்றவர்கள் கொண்டு போன வழக்கை உயர்நீதிமன்றமே நிராகரிச்சிருக்கு. உயர்நீதிமன்றம் 17 காரணங்களை சொல்லி பாயிண்ட் இந்த அரசு தெளிவாக எந்த விதமான முறைகேடும் இல்லாம குறுக்கீடும் இல்லாம அழகா நடத்திக்கிட்டு போறாங்க. சம்பந்தப்பட்ட டிஐஜி முதற்கொண்டு உயர் பதவியில் இருக்க அடுத்து கவர்னர் மேல எஃப்ஐஆர் கொண்டு வந்தோம் அடுத்த 2015. காரணம் அவர் தான் அந்த கவர்னர் என்ற ஒரு அந்த இது இம்யூனிட்டி என்னை வச்சுக்கிட்டு என்னை கைது பண்ண முடியாது அப்படிலாம் சொன்னதுனால அவர் மேல் உட்பட அவருடைய உதவியாளர், அவருடைய மகன் உட்பட அனைவர் பேர்லயும் வழக்கு பதியப்பட்டது. கேள்வி எங்க வருகிறதுனா, நீங்க சொன்னீங்க சிபிஐ விசாரணை கேட்டால் அது வருஷ கணக்கில் இழுக்கும், அடுத்த தேர்தல் வரைக்கும் இழுக்கும்னு சொன்னீங்க. இந்த இதை ரொம்ப நாள் இழுக்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் சொல்லல, அந்த உயர்நீதிமன்ற நீதிபதியே சொல்றாரு இந்த வழக்கு சரியான திசையில போயிட்டு. சரி, ஓகே. இப்போ என்னுடைய கேள்வி என்பது 2G நிலக்கரி சுரங்க முறைகேடு போன்றவற்றிலெல்லாம் சிபிஐ விசாரணை பாஜக கோரியதே, அதுவும் கூட இந்த மாதிரி பல வருஷம் எப்படி இழுத்துட்டு போயிடலாம்,
அப்படின்னு காங்கிரஸ் மறைமுகமா நீங்க ஒதுங்குனீங்களான்னு கேக்குறேன். அல்லது ஒருவேளை அதிலும் பாஜகவிற்கு தொடர்பு இருக்கும், அதை மறைக்கணுங்கிறதுக்காக சிபிஐ விசாரணை கேட்டீங்க. வழக்கை அந்த குறிப்பிட்ட அரசு நடத்தவில்லை, நடத்த முன்வரவில்லை. ஆகையினால மத்திய புலனாய்வு குழுவாது நடத்தட்டும்னு கேட்டோம் நாங்க. அது மாநிலம் சார்ந்த பிரச்சனை கிடையாது. அது மாநிலம் சார்ந்த பிரச்சனை கிடையாது. கோர்ட் இல்ல அது மத்திய அமைச்சருக்கு தொடர்புடைய பிரச்சனைங்கிறதுனால மத்திய அரசு பலமுறை கூட்டு வைத்து இத சிபிஐ கிட்ட கொடுங்கன்னு சொன்ன பிறகு தான் கொடுத்திருக்காங்க. இதுல நாங்களே கேட்டிருக்கோம். எங்களுடைய பிரதம முதலமைச்சர் சிபிஐ கேட்டார். இல்ல நேத்துக்கு இல்ல, அதுக்கு முன்னாடி சிபிஐல உயர்நீதிமன்றத்துக்கு ஆட்சேபனை இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொல்லிருக்காரு. முதல்ல தேவையில்லை, நாங்க தெளிவான முறையில விசாரணை ஆரம்பிச்சிட்டோம். உடனடி நடவடிக்கை எடுத்திருக்கோம். இவ்வளவு பேரை கைது பண்ணிருக்கோம். ஒரு ஊழலுக்கு இதுல ஏதோ காங்கிரஸ் துணை பாஜக துணை போய்விட்டது, அவர்கள் தான் இதற்கு காரணம், சிவராஜ் சிங் சௌகான் பதவி விலகணுங்கிற மாதிரி எல்லாம் கோரிக்கை வைக்கிறீங்க. அவர் கேட்கிறாரு, எந்த விசாரணையும் நடைபெறவில்லை, எந்த இதுவுமே இல்லைன்னு சொன்னா உங்களுடைய கோரிக்கை எல்லாம் நியாயமானது. அதுக்கான ஒரு ஸ்பெஷல் டீம் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 700 பேரின் மீது இன்னும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான பேரை நாங்கள் விசாரித்திருக்கிறோம், லட்சக்கணக்கான பேரை நாங்கள் விசாரித்திருக்கிறோம். சரியான பாதையை நோக்கி ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான பேர் தொடர்புடையதால் கொஞ்சம் காலதாமதமாகலாம். அதற்குள் இவங்களுக்கு என்ன அவசரம்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பிஜேபி சேர்ந்த சகோதரர் மிக அருமையா சொன்னாரு. நான் கூட அப்படி சொல்லியிருக்க முடியாது. போன வாரம் வந்து லலித் கேட்டு, சுஷ்மா, வசுந்தரா, அதை மறந்துட்டு இந்த வாரம் அதாவது வாரம் ஒரு ஊழல். நீங்க சுஷ்மா பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நான் கேட்டேன், நாகரிகமா இருக்கும். அதாவது சுஷ்மாவை பத்தி பேசி முடிக்கிறதுக்குள்ள வசுந்தராவோட ஊழல், வசுந்தராவை பத்தி பேசி முடிக்கிறதுக்குள்ள சத்தீஸ்கர் அதை விட்டுட்டீங்க மீடியா. ஏன்னா ராமன் சிங்கோட 36,000 கோடி ரூபாய் ரேஷன் அரிசியில நடந்த ஊழல். அதுக்கப்புறம் அது முடியறதுக்குள்ள வந்து மத்திய பிரதேச இந்த மாதிரி வியாபம் ஸ்கேம். இது வந்து ஒரு பாஜக வந்து இதுக்கு முன்னையும் கர்நாடகாவில் அவங்க ஆட்சியில் இருந்தப்ப எடியூரப்பா முதலமைச்சராக இருந்தவளே முதலில் ஜெயிலுக்கு போன பெருமையும் பிஜேபி முதல்வருக்கு தான் இருக்கு. சோ ஒட்டுமொத்த ஊழல் நிறைந்த ஒரு கட்சி இந்த ஊழல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த காலத்திலேயே நாங்க வந்து நேர்மையாளர்கள் சொல்லி இந்திய மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் ஒரு புறம். வியாபம் வந்து முதல்ல வியாபம் ஸ்கேம்னா என்னன்னு ஒரு 2 நிமிஷம் பிரீஃப் பண்ணிடுறேன். இந்த ஸ்கேம் வந்து ஒரு எஜுகேஷன், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு தொடர்பான ஒரு மிகப்பெரிய ஊழல். இது வந்து காங்கிரஸ் இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, அவரோட மறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், ஞாபகப்படுத்துறேன். தொடர்ந்து 3வது முறையாக ஜெயிச்சு வந்திருக்கிற முதலமைச்சர் வந்து சிவராஜ் சிங் சௌகான். காங்கிரஸ் அங்க ஆட்சி விட்டு போய் 11 வருஷம் ஆச்சு. இந்த ஊழல் வந்து கடந்த 7 ஆண்டுகளா நடக்குது. 7 ஆண்டுகள காங்கிரஸ் ஊழல் பண்ண விடுற அளவுக்கு இவங்க வந்து மோசமான நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. 7 ஆண்டுகள் 2007 இருந்து 2013 வரைக்கும் பிஜேபி. இது என்னன்னா, நீங்க வந்து ஒரு மெரிட்ல இருக்கிற மாணவர்கள் வந்து அவங்களுடைய தகுதியின் அடிப்படையில், அவங்களுடைய திறமையின் அடிப்படையில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணாம ஒரு நீங்க வந்து ஒரு அப்பர் காஸ்டா இருந்தா 12 இருந்து 16 லட்சமும், எஸ்சி எஸ்டியா இருந்தா 4 இருந்து 6 லட்சம் ரூபாயும் வாங்கிக்கிட்டு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 14 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் பல லட்சம் ரூபாய்க்கு வந்து விற்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த ஊழல். இதுதான் லட்சக்கணக்கான பேர் இவங்க வந்து விசாரணை, லட்சக்கணக்கான மக்களின், இளைஞர்களின், மாணவர்களின் வாழ்க்கையை வியாபம் அழித்து விட்டது. அதுதான் உண்மை. 2வது வந்து 1800 பேரை நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னா, இந்த பணம் கொடுத்து சேர்ந்த மாணவர்கள், பணம் கொடுத்த மாணவர்களின் பெற்றோர்கள் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஊழல்ல தொடர்புடைய ஒருத்தரை கூட இன்னைக்கு வரைக்கும் தொடரல. ஊழலுடைய விசாரணை முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், அவருடைய மனைவியின் தங்கை, RSS டாப் லீடர்ஸ், இவங்கள தான் வந்து விசாரணை அறிக்கை கைகாட்டுது. அதனால தான் இவ்வளவு. யாருடைய விசாரணை அறிக்கை? இல்ல, யாருடைய விசாரணை? காங்கிரஸோட விசாரணை. யாருடைய விசாரணை? டிக்ளிகேஷனுடைய விசாரணை. அத சொல்றேன், SIT உடைய இல்ல. விசில் ப்ளோயர்ஸ் எடுத்த, அவங்க விசில் ப்ளோயர்ஸ் ராய் மாதிரியான விசில் ப்ளோயர்ஸ் அவங்க எடுத்து டாக்குமெண்ட்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. இவர்கள் கைகாட்டுகிறாங்க. அதோட 2வது, நீங்க அவரோட சீஃப் செக்ரட்டரி, முதலமைச்சரோட சீஃப் செக்ரட்டரி முன்ஜாமீன் வாங்கி இருக்காரு. முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிறவர் முன்ஜாமீன் வாங்கக்கூடிய தேவை என்ன இருக்கு? சோ இதன் அடிப்படையில் தான் சிவராஜ் சிங் ராஜினாமா செய்யணும்னு கேக்குறாங்க. 2வது, கவர்னருடைய மகன் இந்த வியாபம் ஊழலில் சம்பந்தப்பட்டவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. நீங்க சொன்னீங்க SIT எந்த அளவுல, SIT பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 30 சந்தேகப்படுகிற கொலைகள் SIT பொறுப்பேற்ற பிறகு நடந்திருக்குது. அதுல நிர்மலாவுடைய கொலை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொலைன்னு சொல்லுது. ஆனா SIT வந்து அத வந்து கொலை கிடையாதுன்னு சொல்றாங்க. மூடி மறைக்கிறாரு. அதனால பதவி விலகணும், ஒரு ஊழலுக்கு துணை நிற்கிறாருங்கறத இங்க முக்கியமான. நான் அடுத்த சுற்றுக்கு விரிவாக இதுல எந்த இடத்துல வரைக்கும் ஊழலை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஊழலை அவ்வளவு வலிமையா இன்னைக்கு நரேந்திர மோடி ஆதரிக்கிறாருங்கறது நீங்கள் உட்பட குற்றம் சாட்டிய ராம் நரேஷ் யாதவ் உங்களுடைய ஆட்சி காலத்தில், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் அங்கே கவர்னராக நியமிக்கப்பட்டவர். அவர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார் அப்படிங்கறதை நீங்க மறந்துடக்கூடாது. எத்தனை கவர்னரை பூஸ்ட் பண்ணிருக்காங்க? அடுத்த சுற்றுகளில் பேசலாம். அனைத்து காங்கிரஸ் கவர்னர்களையும் நீக்கியவர்கள் ஏன் வந்து நீங்க வியாபாரம் ஊழல் சம்பந்தப்பட்ட கவர்னரை மட்டும் பதவியில வச்சிருக்கீங்க? அப்ப உங்களுக்கு தொடர்பு இருக்கு. அடுத்த சுற்றுகளில் பேசலாம்.
திரு பிரின்ஸ், உங்களிடம் போகிறதுக்கு முன்னாடி 4 பேருக்கு ஒரு கோரிக்கை கூட வச்சுறேன். ஏன்னா பொதுவாக ஊழல் தொடர்பாக பேச ஆரம்பித்த உடனே பரஸ்பரம் திமுக இருந்தாலும் சரி அல்லது காங்கிரஸ் பாஜக இருந்தாலும் சரி எல்லோரும் சேர்ந்து பேசுகின்ற பொழுது மக்களுக்கு புரியவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அதனால யாரும் யாருடைய தளத்திலும் குறிப்பிடாமல் முடிந்த அளவுக்கு உங்கள் கருத்துக்களை வச்சீங்கன்னா நீங்கள் நம்பக்கூடிய கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேர சரியாகும். பிரின்ஸ் சொல்லுங்க. அதுங்க இந்த ஊழல் வந்துங்க எந்த கட்சி யார் முதலமைச்சர் அதெல்லாம் தாண்டி கோடிக்கணக்கான மக்களில் யாரோ ஒருத்தனுடைய உயிரோட விளையாடுற ஒரு சம்பவன்றதை நாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா 3 வகையில் இது நடந்திருக்கு. ஒன்று இம்பர்சனைசேஷன், அதாவது எப்படியெல்லாம் வந்து எக்ஸாமினேஷனில் அதுவும் வந்து ஒரு உயர்கல்விக்கு போகக்கூடிய தகுதி தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்வில் எப்படியெல்லாம் ஊழல் நடந்திருக்கலான்னு ஒரு பிஹெச்டி பண்ணுறதுக்கு தேவையான அவ்வளோ மெட்டீரியல் வந்து இதில் இருக்குது. இம்பர்சனைசேஷன் டைரெக்டாக வந்து ஹால் டிக்கெட்டில் வந்து கேண்டிடேட்டோடைய அந்த தேர்வருடைய அனைத்து தகவல்களும் இருக்கும். ஆனால் ஃபோட்டோ மட்டும் வந்து எழுதப்போரோட ஃபோட்டோ இருக்கும். அந்த நேரத்தில் ஒட்டிட்டு அவங்க எழுத அனுப்புவாங்களாம். வெளியில் வந்த உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்துருவாங்களாம். இப்படி டைரக்ட் இம்பர்சனைசேஷன். இதுக்கு யாரை பிடிச்சிருக்காங்கன்னு கேட்டால் உத்தரப்பிரதேஷ், பீகாரில் டாப் ரேங்கர்ஸ் வாங்கினவன். அவன் ஏழ்மையின் காரணமாக இது ஒத்துக்கிட்டு வந்து எழுதுறதுக்காக உட்கார்ந்துருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பக்கத்தில் இருக்கிற பையன் இவன் உட்கார்ந்துக்கிட்டு இவன் வந்து செகண்ட் டைம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு உட்காடுறான். இவன் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பானா, ஒன்று இவனை காப்பி அடிக்க விடுவானா, இல்லை காப்பி அடித்து முடிச்சதுக்கப்புறம் இவன் பேப்பரை வந்து பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கொடுப்பானா. இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. எல்லாம் விட ஒரு மாஸ்டர் விஷயம் என்னென்னா ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபில் பண்ணாமலே கொடுத்துட்டு போயிடணுமா. ஓஎம்ஆர் ஷீட்டில் எதுவும் ஃபில் பண்ணக்கூடாதான். ஃபில் பண்ணாமல் ஓஎம்ஆர் ஷீட்டை வாங்கி வச்சுட்டு இவங்க வந்து ஒரு மார்க்கை போட்டு முடிச்சிருவாங்களாம். மார்க்கை போட்டு முடிச்சதுக்கப்புறம் யாராவது ஆர்டிஐயில் கேட்டாங்கன்னா அந்த டைமில் மார்க்குக்கு தகுந்த மாதிரி இவங்க ஃபில் பண்ணிப்பாங்களாம். இப்படி விதவிதமான ஊழல் எதில் நடந்திருக்குன்னா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டில் தொடங்கி உங்களுக்கு ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஃபுட் இன்ஸ்பெக்டர், மில்க் இன்ஸ்பெக்டர், மில்க் ஃபெடரேஷனுக்கு அப்படின்னு சொல்லி மக்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட சுகாதார சம்பந்தப்பட்ட போஸ்டில் இருக்கிறவங்க, அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர், சுபேதார் சப் இன்ஸ்பெக்டர் உட்பட அந்த போஸ்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நடந்த எக்ஸாமில் ஒரு ஊழல் நடந்திருக்கே, இது ஒரு சமூகத்தை பாதிக்காதா என்கின்ற அந்த கவலையோடு தான் நாம் இதை பார்க்க வேண்டிய அவசியம். அடுத்த சுற்றுகளை நான் பெரிதும் குறிப்பிட விரும்பவில்லை. அருண்குமார் தேவி, உங்களுடைய அடிப்படையிலான பார்வை, இது சமூக பொருளாதார சீரழிவுக்கான ஒரு பெரிய ஊழல். பெரும்பாலான எல்லா ஊழல்களும் பொருளாதாரத்தை ஏதோ ஒரு இடத்தில் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் இது சமூக சீரழிவையும் சேர்த்து, ஏன்னா தகுதி இல்லாதவர்கள் அந்த இடங்களில் வருகின்ற பொழுது ஒரு சமூகத்திற்கான பாதிப்பும் அங்கே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? இதை கண்டுபிடிச்சதே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆடிட் டிபார்ட்மெண்ட் தான். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆடிட் டிபார்ட்மெண்ட் லோக்கல் ஆடிட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க 2007. அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, எஸ்டிஎஃப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்டிஎஃப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் எஸ்ஐடின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐடி வந்து ஹைகோர்ட் சொல்லி ஃபார்ம் பண்ணியிருக்கு. எஸ்ஐடியோட சூப்பர்விஷனில் தான் எஸ்டிஎஃப் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறமா இவங்க வந்து சிபிஐ என்கொயரின்னு சொன்ன உடனே ஹைகோர்ட் வந்து சரி சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே பிஐஎல் இருக்கிறதுனாலன்னு சொல்லி ப்ராசஸ் என்னமோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா ஒரு பிரமிப்பான விஷயம் இதில் என்னன்னாக்கா இத்தனை பேர் இன்வால்வ்டா, ஒரு 10,000 பேர் இன்வால்வ்டு, 2,000 பேருக்கு மேலே அதில் அரெஸ்டடு, அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 500 பேர் அதில் அப்ஸ்காண்டிங், நிறைய பேர் டெத்து வந்து மிஸ்டீரியஸாக இருக்குது. ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது ஆன்சர் தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கரப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சார் சொன்ன மாதிரி இது இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்னு பார்க்காம நம்மளோட நேஷனையே வந்து அந்த முன்ன கேன்சரையாவது நம்ம புற்றுநோயின்னு சொல்லுவாங்க, கேன்சர் கூட ஒரு ஏதோ ஒரு இது கிடச்சிடும். இது வந்து டயபிட்டிஸ் மாதிரி வந்ததுன்னா போகாது. அந்த மாதிரி ஒரு அது வந்து அது இனிஷியலி அந்த இச்சிங் வரும்போதே நிறுத்துறது தான் ஒரே வழி. அண்டு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல்ன்ற அந்த ஒரு அமைப்பு வந்து இந்தியா வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருக்கு. 174 நாடுகளில் பார்க்கும்போது 93வது இடத்துல வச்சுருக்கு நம்மளோட கரப்ஷன். இது வரைக்கும் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 60-70 வருஷத்தில் ஆனது பார்த்தீங்கன்னா $20 ட்ரில்லியன் நம்ம நஷ்டம் அடைஞ்சிருக்கோம் நாடு முழுக்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 லட்சம் கோடி, 20 ட்ரில்லியன்னாக்க 20 லட்சம் கோடி நம்மளுக்கு மொத்த நஷ்டம். முன்ன வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இந்த கரப்ஷன் சொல்லும்போதே எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, நான் எப்படி லஞ்சம் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, நான் எப்படி லஞ்சம் வாங்காமல் இருக்கிறதுன்ற மாதிரி ஒரு ட்ரெண்டே சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்க சொல்றது ஏதோ 500-1000 தாலுகா அலுவலகங்களில் வாங்கக்கூடிய லஞ்சத்தை சொல்றீங்க. பட் இது அதை தாண்டி லஞ்சம் தாண்டி ஊழல்ங்கிற ஒரு பெரிய பரிணாமத்துக்கு போயிருக்கிறது அப்படிங்கிற அளவில் போய் கொண்டிருக்கிறது. அது தேசத்தை சீரழிக்கக்கூடியது. என்னன்னா இன்னைக்கும் வந்து இந்த சீஃப் மினிஸ்டர் கூட கரெக்டா என்ன சொல்லியிருக்காருனாக்கா சிபிஐ என்கொயரிக்கு ஹி ஹஸ் வெல்கம்ட் இட். அண்டு அதனால வந்து ஒரு என்கொயரியும் நியாயமா நடக்கும். ஒரு யார் யார் அக்யூஸ்டோ இன்வால்வ்டோ அவங்களாம் வந்து டெஃபினட்டாக மாட்டுவாங்கன்ற ஒரு ஹோப் நிச்சயமாக இருக்குது.
ஜுடிஷியல் சிஸ்டம் சரியா நடக்குதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பேசலாம், அடுத்தடுத்த சுற்றுகளில் விரிவாக பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய கேள்வியோடு ஒரு இடைவேளைக்கு போலாம் நினைக்கிறேன். இது இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெற்ற அல்லது அதற்கு பிறகு நடைபெற்ற ஊழலோ அது தொடர்பான குற்றச்சாட்டுகளோ அல்ல. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இது இருந்திருக்கிறது, அது தொடர்பான விசாரணை நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பிரச்சனைகளை ஏன் மிக பிரதானமாக காங்கிரஸ் கட்சியோ அல்லது மற்ற எதிர்க்கட்சிகளோ பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை? ஊடகங்களும் கூட இத்தனை ஆண்டு காலமாக இதை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக பேசாமல் இப்பொழுது பேச வேண்டிய தேவை இந்த மர்ம மரணங்களின் அடிப்படையில் மட்டும்தானா அல்லது அதற்கு பின்னால் வேறு காரணிகள் இருக்கின்றனவா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். ஊழல் என்பது இந்தியாவிற்கும் இந்திய மக்களுக்கும் பழகிப்போன ஒன்றுதான், அதில் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒன்றும் இல்லை என்று சொன்னாலும் கூட ஊழலோடு தொடர்புடையவர்கள் அடுத்தடுத்து திரைப்படங்களில் வருவது போல மர்மமான முறையில் மரணிப்பது என்பது உள்ளபடியே பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. பேசலாம். திரு ஸ்ரீதரன், இந்த விவாதத்தில் குறிப்பாக மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் அருண் சர்மா, முன்னாள் முதல்வர் டாக்டர் TK ஷகல்லே, இந்த கேள்வி கேட்ட பாவத்திற்காக ஒருத்தர் திடீர்னு இந்த இன்னைக்கு சமூகத்தில் கூட ஒரு கேள்வி போடுறாங்க, ஏதாவது செய்வினை பில்லி சுனி வச்சுட்டாங்களான்னு தெரியல, திடீர்னு வாயில நுரகைக்கு சாகுறாரு. அக்ஷய் சிங், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கு தேர்வாகிய அனாமிகா, இப்போ கடைசி அந்த மருத்துவ கல்லூரி மாணவி, எல்லாருமே கடந்த சில நாட்களில் ஏதோ ஒரு இடத்துல மரணிக்கிறார்கள். அதில் சில சாலை விபத்துகளில் மரணிக்கிறார்கள். அந்த சாலை விபத்துக்கள் விபத்துக்களா படுகொலையா என்ற ஐயத்திற்கு உட்படுத்த வேண்டிய எல்லா அம்சங்களோடும் கூடியவையாக இருக்கின்றன. இந்த மருத்துவ மாணவி விவகாரத்தில் பிரேத பரிசோதனை அறிக்கை அவ மூச்சு திணறிதான் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார், கழுத்து இறுக்கி கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது தெளிவாக சொன்ன பிறகும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை இல்லை அதுக்கான அப்போதைய ஆதாரங்கள் இல்லை, தற்கொலை தான் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவிற்கு இதெல்லாம் அந்த விசாரணை சரியா தான் போது நீங்க ஒரு வாதத்தை வச்சீங்க, அது எந்த அளவுக்கு சரியா இருக்குது? இல்லை நான் ரொம்ப சரியா போகுதுன்னு நான் வாதத்தை வச்சேன் ஆரம்பத்தில். காரணம் இன்னும் கூட கொஞ்சம் பொறுமையாக பேசுவோம், ஏன்னா பார்க்குறவங்களுக்கு நல்ல சரியான விஷயம் போய் சேரட்டும். அருண்குமார் தவே சொன்ன மாதிரி 2007 அரசாங்கத்தினால, மாநில அரசாங்கத்தினால அந்த ஆடிட்டர் ஜெனரல் தான் அதை கண்டுபிடிக்கிறாரு. 2008 ஒரு மருத்துவமனைக்கு ஒருத்தர் அவருடைய தாயாரை சிகிச்சை கூட்டு போகிறாரு. அப்போ அந்த மருத்துவருடைய சிகிச்சை கொடுக்குற முறையில் அவருக்கு சந்தேகம் வருது, தாயாருக்கு சிகிச்சை கொடுக்குற முறையில். அப்போ அந்த 2008 அவர் தான் அந்த மருத்துவரை பற்றி விசாரிக்கிறார், ஆராயிறார். எந்த விதமான அரசுடைய எதுவுமே இல்லாமல் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் கண்டுபிடிக்கும் பொழுது, அப்போ 2008 6 வருஷமாக மருத்துவமனையில் வேலை செய்கிற ஒரு மருத்துவர், அவரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி MBBS படிச்சிருப்பாரு, எப்ப மருத்துவத்துறையில வேலை செஞ்சிருப்பாரு என்பதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கண்கூடு. அப்போ அந்த அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது 2008. ஒரு நிமிஷம், 2008 மருத்துவராக பணிபுரிகிறார். அவரு பணியில சேர்ந்து 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் 2004 இருந்து பணிபுரிகிறாரு. அப்ப அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி MBBS போஸ்ட் கிராஜுவேஷனோ ஹவுஸ் சர்ஜன்ஸ் எல்லாம் முடிச்சு தான் வந்திருக்க முடியும். அப்ப இந்த அரசாங்கம் இந்த ஊழல் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் 90ல இருந்து அர்ஜுன் சிங் அவர்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு இல்ல 90ல இருந்து இருக்கிறதா, அதே இந்த 98ல இருந்து ஆடிட்டர் ஜெனரல் அலுவலகத்துல இருந்து ரிப்போர்ட், இதே திக்விஜய் சிங் முதலமைச்சராக இருந்த பிறகு எல்லா காலத்திலும் அதுல இருந்து தான் வந்திருக்கிறது. ஆனா உங்க வாதத்துக்கு வருகிறேன். அடிப்படையில் இந்த விவகாரம் என்பது உங்க எடுத்து வாதத்துக்கு எடுத்துட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அதுதான் அடிப்படைன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அடிப்படை. காங்கிரஸ் கட்சி தான் அடிப்படைன்னு வச்சுங்க. அது உள்ளபடியே கவலை அளிக்கக்கூடிய மிகவும் மோசமான ஒன்று தானே. நிச்சயமா அது மாறுபாடு கிடையாது. உங்களுக்கு அதை அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி தான் அதற்கு காரணம். அதை தொடர்ந்து வரக்கூடிய மர்ம மரணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ச்சியா இல்லையா? பாருங்க, அதிர்ச்சி அளிக்குதா இல்லையான்னு கேக்குறேன். அதிர்ச்சி அளிக்கிறது, வருத்தம் அடைகிறது எல்லாம் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இத நீங்க சாதாரண விஷயமா நினைக்கிறீங்க? கிடையாது. சாதாரண விஷயமா நீங்க நினைக்கிறீங்க? இல்லன்னு கிடையாது. முதலமைச்சர் வருத்தப்பட்டிருக்காருங்க. முதலமைச்சர் அதிர்ச்சி அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இல்ல சாதாரண விஷயம் நிச்சயம் கிடையாது. ஒரே விஷயம் நான் முடிச்சறேன். நான் வரேன். கேட்ட கேள்விக்கு நான் முடிச்சறேன். நீங்க பதில் சொல்லுங்க. 2013 சட்டமன்ற தேர்தல்லையும் 2014 பாராளுமன்ற தேர்தல்லையும் காங்கிரஸ் கட்சி இதை ஏன் முன்வைக்கல? நான் அதுதான் கேக்குறேன். நானும் சொல்றேன் இது ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயம். இதே நீங்க பெருசுபடுத்துறீங்க. நாங்க பெருசு பண்ணல. இப்ப கூட நாங்க இத இல்ல ஒரே விஷயம், நாங்கள் சரியான திசையில கண்டுபிடித்து குற்றவாளிகளை ஒரே ஒரு விஷயம் செந்தில்
குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுல மாற்று கருத்து இல்லை. அதை முனைந்திருக்கிறோம். நான் என்ன இப்ப சொல்றேன், என்னோட பிரச்சனை சொல்றேன் சார். நான் சொல்றேன், என்னோட பிரச்சனை நான் இப்ப ஒரு வாதம் வைக்கிறேன். இது ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் இல்ல, ஒண்ணும் இல்லாத விஷயம் சொல்ல முடியாதுங்க. எப்படிங்க சொல்ல? மாணவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், யாரும் ஒண்ணும் இல்லாத விஷயம் சொல்ல முடியும்? சதானந்த கூட சொல்லி கேட்கலாம், பேசுங்க. இல்ல நீங்க உங்களுடைய ஆக்ரோஷம் அவர்ட்ட இருக்கான்னு கேளுங்க. சதானந்த கூட சொல்றாரு சார், மத்திய சட்ட அமைச்சர் சதானந்த கூட. நீங்க அதை கேட்டுட்டு பேசுறீங்களா? நான் யாரும் சொல்றதை எடுத்துக்கிறது? மத்திய அமைச்சர் சதானந்த கூட சொல்றதை எடுத்துக்கிறதா? டாக்டர் சிறிதரன் சொல்றதை எடுத்துக்கிறதா? சதானந்த கூட சொல்றதை கேட்றோம். இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்குல்ல, which are so simple issues, so silly issues that need not be answered by the Prime Minister. Our Honorable Home Minister, the ministers of the concerned departments, even my party President Amit Shah, they have all answered everything. For each and every silly issues the Prime Minister has to answer. It is not fair. Because if the issue is such a serious in nature, if it is in the larger interest of the country, then everybody should request the Prime Minister to answer. These are the very simple issues. இந்த இஷ்யூ தேசத்தினுடைய இந்த கருத்து இதற்காக சொல்லப்பட்டது. நான் நீங்க கேப்பீங்கன்னு தெரியும். இதோட முழுமையான கருத்தை நான் போட்டு காட்டட்டுமா? அதுக்கு முன்னாடி நீங்க போட்டு காட்டுங்க. நான் முழுமையான கருத்தை போட்டு காட்ட அந்த வார்த்தையை கூட முடிச்சுக்கலாம். என்ன சொல்லிருக்காங்க? பிரதம மந்திரியுடைய கருத்து என்னன்னு கேக்குறேன். அதுதான் கேக்குறேன். எல்லா விஷயத்துக்கும் பிரதம மந்திரியுமே அமித் ஷா அவர்களும் கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லா விவகாரத்திற்கும் சார், ஏன் வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வரலங்கிறதுக்கு மன்மோகன் சிங் பதில் சொல்லணும்னு சொல்லி பாஜக நாடாளுமன்றத்தை முடக்கிய வரலாறு உண்டா இல்லையா? அதெல்லாம் இல்ல, அது வரலாறு இல்ல. தவறான செஞ்செல்லாம் சொல்லக்கூடாது. நான் கேக்குறது, நான் ரெண்டு கேள்வி கேக்குறேன். நான் கேக்குறது வேலிட் ரீசன் இருந்து அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் சசி தரூர் பதவி விலகணும்ங்கிற கோரிக்கை வச்சீங்க. சசி தரூர் பதவி விலகினார். மர்மமான மரணமா நான் முடிச்சிடுறேன். அன்னைக்கு நாங்க சொன்னோம், இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. உண்மையா இல்லையா? சசி தரூருடைய மனைவி மரணத்துல மர்மம் இருக்கிறது என்பதை நாங்க சொன்னோம். அதற்காக அவர் கைது பண்ணப்படணும்னு சொன்னோம். நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கிறது. சசி தரூர் பதவி விலகணும்ங்கிற கோரிக்கை எப்பொழுது வைக்கப்பட்டது நம்ம புரிஞ்சுங்க. அவங்க மனைவி மரணத்திற்கான வைக்கப்பட்ட கோரிக்கை இல்ல. அதுக்கு முன்னாடி இருந்து நீங்க ஐபிஎல்ல இருந்தே அவர் மீது கோரிக்கை வச்சீங்க. அவர் மீது எந்த எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படாத பொழுது சசி தரூர் பதவி விலகினார். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இவர் மீதும் எந்த எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படல. ரைட். அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக, மருத்துவ கல்வி உள்ளிட்டவற்றிற்கான அமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அவரே அதை ஒத்துக்கிறாரு. அப்போ அவர் துறை சார்ந்த ஒரு பிரச்சனை அவருடைய ஆட்சி காலத்தில் நடக்கின்ற பொழுது இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வைக்கப்படுகின்ற கோரிக்கையிலையோ அல்லது ரொம்ப எளிமை இதெல்லாம் கூட விட்டுருங்க, நீங்க சொல்ற இதே குற்றச்சாட்டை கூட பிரைம் மினிஸ்டர் சொல்றதுன்னு எதிர்பார்க்கறது. ஏன்னா வெறும் ஊழல் மட்டுமல்ல, தொடர்ந்து 40 பேருக்கு மேல மர்மமான முறையில் மரணிக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் மௌன விரதம் இருந்து கொண்டிருக்கிறார். என்ன நியாயம்? ஒரு விஷயம் சொல்றதை கேளுங்க. இதுல டிஐஜில இருந்து கவர்னர் உட்பட, கவர்னருடைய மகன் உட்பட அனைவர் மேல ஏன் இதுவரைக்கும் அந்த கவர்னரை நீங்க மாத்தல? குறைஞ்சபட்சம் அவரை இது திரும்ப பெற்றுக் கொள்ளவில்லை. ஒரே விஷயம், கவர்னர் அவர் வந்து அனுமதி உயர்நீதிமன்றத்துல எனக்கு அரசனுடைய உயர் பதவியில் இருக்கேன் அந்த இம்யூனைசேஷன் 2015 அது அவருடைய பதவி காலம் முடியுது. ஷீலா தீட்சித் பதவி முடியக்கூடிய நேரத்தில் ஷீலா தீட்சித் நீங்க திரும்ப பெற்றீங்களா இல்லையா? அவருடைய மகன் இப்ப சமீபத்தில் பாண்டிச்சேரியில நடந்துச்சு. கவர்னருடைய பொறுத்தவரையில அவர் உயர்நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறார். அந்த ஷீல்ட் இருக்கு, எனக்காக ஒரு இம்யூனைசேஷன். அது காங்கிரஸ் கட்சினால அவர் பிரதிபா பாட்டீல் அவர் தான் வந்து ஜனாதிபதி அந்த அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது. ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த உரிமை இருக்குல்ல? அவருடைய மகன் நேரடியாக அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது எந்த வருஷம்? அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது எந்த வருஷம்? அதாவது எப்ப வழக்கு வந்தது, அதுக்கு பிறகு எப்ப வந்து நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம்? 2014ல. அதுக்கு பிறகு கவர்னர் மேலயே வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஒவ்வொரு அதிகாரிகள் டிஐஜி இந்த அவங்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நீங்க சொன்னீங்க விசாரணை அமைக்கிறதுக்காக. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்பது மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்படுத்தப்பட்டு தான் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுல அங்கே இருக்கக்கூடிய மத்திய பிரதேச காவல்துறை அதிகாரிகள் தான் அதிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள். காவல்துறைக்கு தலைவராக சௌகான் தான் இருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் அங்கே எப்படி இருக்குங்கிற சந்தேகம், அது ஃபேராகவே இருக்கட்டும்னு கூட வச்சுக்கலாம். அந்த சந்தேகம் வருவதை வந்து அதற்கான அந்த சந்தேகத்துக்கான நியாயமான பதிலை சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல, அந்த சந்தேகம் வருவது ஏற்காதானே? அதுதான் கொஞ்சம் டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எஸ்டிஎஃப்க்கும் எஸ்ஐடிக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. எஸ்டிஎஃப்ன்றது தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒரு அட்டானமஸ் பாடி, இண்டிபெண்ட்டாக இதை டிரெக்ட் பண்ணணும்னு சொல்லி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் சிஎம் ஆர்டர் கொடுத்துருக்காரு. எஸ்ஐடிங்கிறது ஹைகோர்ட் ஃபார்ம் பண்ணி அண்ட் மானிட்டர் பண்ணியிருக்கு. இன்னைக்கு கூட அந்த ஏஜி இருக்காரு, அந்த அக்கௌண்டன்ட் ஜெனரலை வந்து சுப்ரீம் கோர்ட் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கு. அண்ட் கவர்னர் மேலே எஃப்ஐஆர் போட்டது ஒரு இஷ்யூ.
அண்டு அப்போவே வந்து பிப்ரவரியிலேயே அவர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஸ்டெப் டவுன் பண்ணுங்கன்னு தான் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இம்யூனிட்டியை காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ரெக்வெஸ்ட் டோன்ல சிசிசியோ மற்றவர்களே அணுகாத மத்திய அரசு இவருக்கு மட்டும் ஏன் அந்த டோன் தான் கேக்குறோம். இல்ல டோன்றது பத்தி, அதாவது அதான் பாலிடிக்ஸ்குள்ள போகாம கவர்னருக்கு இன்னைக்கு நோட்டீஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 4 வீக்ஸ்க்குள்ள ரிப்ளை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கு. ஆமாமா, சுப்ரீம் கோர்ட் தான் கொடுத்திருக்கு. ஏன்னாக்க ஹை கோர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹை கோர்ட் வந்து ஜூலை 20th தான் இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதா இருந்தது, சிபிஐக்கு அனுப்பலாமா என்னன்னு. அதுக்கே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சிபிஐக்கு டைரக்டா கேட்கலாமேன்னு சொல்லும்போது, இல்ல ஹைகோர்ட் ஏற்கனவே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் டைரக்டா ஹைகோர்ட்டை பைபாஸ் பண்ணி சிபிஐயோட என்கொயரி கேட்க முடியாதுன்னு தான் சிஎம் சொல்லியிருக்காரு. கிளியரா ப்ராசஸ் வந்து அவர் சொன்னது வந்து கரெக்ட்டா எந்த ஊழல் விவகாரத்தை எடுத்துக்கொண்டாலும் இயல்பாகவே அவங்க ஏதோ அரசியலுக்காக குற்றம் சாட்டுகிறார்கள் அப்படிங்கிறத தாண்டி இயல்பாகவே அந்த ஐயப்பாடு எழுகிறது. காரணம், இந்த ஆளுநர் நீங்க குற்றம் சாட்டக்கூடிய நரேஷ் யாதவும் கூட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக இருந்தவர், காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே முதலமைச்சராக இருந்தவர். அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி வந்து முற்றிலும் நீங்க வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கு எடுங்க, இதுல உங்களுக்கும் பாஜகவிற்கும் இந்த ஊழலுக்கும் எந்த இடத்தையும் தொடர்பு இல்லைங்கிறத காங்கிரஸ் 11 ஆண்டு காலம் நீங்க ஆள்றீங்க. Prove it. அதான் நாங்க கேக்குறோம். இப்ப என்ன இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப உலகத்துல, ட்விட்டர் உலகத்துல, பேஸ்புக் உலகத்துல இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் முட்டாள்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஸ்ரீதர் மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 11 ஆண்டு காலமா பிஜேபி ஆட்சி நடக்குது, காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது அப்படின்னு. அதாவது காங்கிரஸ் இந்த மொத்த இஷ்யூலையும் அவங்க விசில் ப்ளோயர். நீங்க வந்து காங்கிரஸ் என்ன கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலா காங்கிரஸ் வந்து இந்த ஊழலை எடுத்து போராடுறாங்க. இதே திக்விஜய் சிங் 14 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்காரு, ஜோதிராதித்ய சிந்தியா உண்ணாவிரதம் இருக்காரு, அன்னைக்கு இருக்கிற பிசிசி பிரசிடன்ட் அருண் யாதவ் உண்ணாவிரதம் இருக்காரு. கேஸ வந்து சுப்ரீம் கோர்ட்ல யார் போடுறா? திக்விஜய் சிங் போடுறாரு. இவ்வளவு விஷயங்களை காங்கிரஸ் செய்து இவர் என்ன சொல்றாரு, ஊழலை எதிர்த்து போராடுகிற என்ன ரொம்ப சிம்பிளா, நீங்க ஊழலை எதிர்த்து போராடுனீங்கன்னா செந்தில் தான் ஊழல் பண்ணாரு, நான் பண்ணல அப்படின்னு சொல்றதுதான் அவர் அவ்வளவு எலாபரேட்டா சொல்றாரு. அந்த அளவுக்கு இந்திய மக்கள் முட்டாள்களா இல்லைங்கிறதா இன்னைக்கு வியாபம் ஸ்கேம் வந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கு. ரெண்டாவது, நீங்க முன்னையே கேட்டதான் நான் சொல்றேன், நீங்க வந்து தவறு நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரில தவறு நடக்குது அப்படின்னா பதவி, இப்ப அவர் தோழர் சொன்ன மாதிரி ஊழல்ங்கிறது வந்து எல்லாரையும் பாதிக்குது. இதுல ஒரு சின்ன ஒரு ஷர்மான்னு ஒரு மாணவி சொல்லிருக்காங்க, அவங்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் சேர்ந்து நல்லா படிக்கக்கூடிய பெண். குவாலியர்ல வந்து இது வந்து ப்ரீ என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ங்கறனால நிறைய அதுக்கான கோச்சிங் சென்டர் இருக்குது. அதுல போய் அந்த பொண்ணு வந்து 4 டைம் போய் 4 வருஷம் ட்ரை பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் போகுது கிடைக்கல, செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம். ஆனா கூட படிக்கிற சில பேர் அசால்ட்டா இருக்காங்க, நாங்க வந்து பாஸ் பண்ணிடுவோம். அன்னைக்கு முத நாள் காலையில அவங்கள ஒரு வெள்ள வேன் வந்து இந்த ஸ்டடி சென்டர்ல இருக்கிற ஒரு குரூப்பை மட்டும் ஏத்திக்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை முன்னையே கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு 5வது டைம் எப்ப பாஸ் பண்ணுதுன்னா, மத்திய பிரதேசோட ப்ரீ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நம்ம ஸ்கிராப் பண்ணிட்டு ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்தப்ப இந்த பொண்ணு பாஸ் பண்ணிடுது. கட் ஆஃப் 166ல தொடங்குறப்ப 162 மார்க் வாங்கின இந்த பொண்ணு பாஸ் பண்ண முடியல. இதுதான் இந்த ஊழலுடைய அளவு. ரெண்டாவது, ஒரு தோழர் ஹெல்த்தை பத்தி சொன்னார், பல டாக்டர்கள் இதுல வந்து இந்த 10 வருஷத்துல வந்து இந்த 7 ஆண்டு காலத்துல பல பேர் வந்து 2-3 பேட்ச் வந்துருச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலத்துல ஒரு 300 பேருக்கு நடந்திருக்கும்னு சொல்றாங்க. இதுல சப்பு ஊழல் மட்டும் 10,000 கோடி, ஒட்டுமொத்த ஊழலும் பல லட்சம் கோடியை தாண்டுங்கிறது அது கணக்கிடவே முடியாத அளவுக்கு இந்த ஊழல் ஒவ்வொரு பார்ட்டா நடக்குது. அவர் சொன்னார்ல, இது வந்து நான் சொல்ல மெடிக்கல் என்ட்ரன்ஸ்ல மட்டும் வந்து இந்த இப்ப அதுல வந்து அந்த மருத்துவ கல்லூரி டீன் சொல்றாரு, சில மாணவர்கள் வந்து படிக்கவே இல்ல, ஆனா வந்து அவங்களுக்கு டிகிரி கொடுக்க, சில பேருக்கு வந்து நடவடிக்கை எடுத்து அவங்கள ஊஸ்ட் பண்றாங்க, ஊஸ்ட் பண்ண அவங்களுக்கு டிகிரி கொடுக்கப்படுது, அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. இப்ப சாதாரண மக்கள் அதையோட வைத்தியம் பார்க்க போற அடிப்படையில் இத காங்கிரஸ் எப்படி அணுகிறது? அப்பா இவ்வளவு நாளா எங்களை பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க, லட்சம் கோடி, இப்ப அவங்கள பத்தி சொல்றதுக்கு கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சி மட்டுமா இல்ல அந்த அரசியல் கண்ணோட்டம் மட்டும் தான் இருக்கிறதா? அதை தாண்டி நான் ஒரு இடைவெளிக்கு போயிட்டு பிறகு வருகிறேன். திரு ஒரு கேள்வி வச்சுட்டு நான் வரேன் ப்ளீஸ், உங்ககிட்ட இருந்து கூட வரல திருப்பி. இந்த மாதிரியான கல்வித்துறை சார்ந்த விஷயத்தை சொல்றாங்க, பணம் இருப்பவர்கள் பணத்தை கொடுத்து மருத்துவராக விடுகிறார்கள், பொறியியல் வல்லுநர் ஆகி விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இது தமிழகம் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் நடைபெறக்கூடிய ஒரு விஷயமாகத்தானே நம்ம பார்க்கிறோம். ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு பல லட்சம்னு புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன எல்லா ஆட்சி காலத்தில். நான் இன்னைக்கு நேற்று சொல்ல எல்லா சூழல்களிலும் நீங்க அரசு தேர்வுகளில் பணம் செலுத்தி முறைகேடு நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் தனியார் கல்லூரிகளில் பணம் இருந்தால் கல்வியை வந்து நம்ம இன்னைக்கு பல கோடியை கொடுத்து மருத்துவர் ஆகலாம்ங்கிறதும் கூட ஒரு விதமான மறைமுக முறைகேடும் உலகமாகத்தானே எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ ஒட்டுமொத்த கல்வி சிஸ்டத்திலையும் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்திலையும் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பது சரியான வாதமாக இருக்குமா, அல்லது வெறும் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் பேசுவது சரியாக இருக்குமா? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். இது போன்ற ஊழலுக்கான தீர்வுகள் என்னவாக இருக்கும்? ஒரு ஊழல் விசாரணை, அது தொடர்பான கைதுகள், அது மட்டுமே தீர்வாக இருக்குமா, அல்லது ஒரு நீண்டகால தீர்வாக நாம் முன்வைக்க போக வேண்டிய விஷயங்கள் என்னவாக இருக்கின்றன? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். ஊழல் மட்டுமல்ல, ஊழலை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அடுத்தடுத்த மர்ம மரணங்கள் இந்தியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்றன. மத்திய பிரதேசத்தில் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பாக என்ன மாதிரியான கருத்துக்கள் இடம் பெற்றிருக்கின்றன அப்படிங்கிறத பார்த்து நாம் வாதத்திற்குள் பயணிக்கலாம். சமூக வலைத்தள கருத்துக்கள். பீர் முகமது புவன் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். கொலையா தற்கொலையா, தலைப்பு நல்லா தான் இருக்குது, ஆனால் அதெல்லாம் முடிவு செய்ய கோர்த்து இருக்குது. நியாயமற்ற செயல் நடைபெற்றிருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள இந்த களம் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கேள்விகள் துளைக்காத மரத்துப்போன மனதுடன் இதை பிஜேபி எதிர்கொள்ளும் என்பது வழக்கமான விஷயம்தாங்கிறாரு குட்டிபத்து. காங்கிரஸ் கவர்னர் ராம் நரேஷ் தான் இதன் சூத்திரதாரி என சொல்லப்படுகிறது. இதில் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு கவர்னர் முதல் கடைநிலை அரசு ஊழியர் வரை இந்த ஊழல் வியாபித்திருக்கிறது. 2009ஆம் ஆண்டு முதல் இதுவரை கட்சி வித்தியாசம் இல்லாமல் சுமார் 2000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் பாஜக மட்டும் குற்றம் சாட்டு நியாயம் இல்லை அப்படிங்கிறார் குட்டிபத்து. ராவணன் தமிழ் சமரன், மனசாட்சி இல்லாதவர்கள் தான் இந்த ஊழலுடன் கூடிய படுகொலையை நியாயப்படுத்தி பேச முடியுங்கிறாரு. முகமது நஷீர், பாஜக கட்சிக்காரர்கள் சொல்லுவார்கள் இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் அப்படின்னு சொல்லி. ராவணன் தமிழ் சமரன், செந்திலனா வியாபம் விவகாரத்தில் செய்தி சேகரித்த ஆய்சக் நிருபர் அக்ஷய் சிங் கொலை செய்யப்பட்டுள்ளார், நீங்களும் பத்திரமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறாரு. நல்லது உங்களுடைய அட்வைஸுக்கு. ஃபைசல், அது வேறு விதமான கருத்துக்கள், நம்ம அதை எடுக்க வேணாம். கலை சைக்காலஜி, வியாபார முறைகேடுகள் மூலம் பாஜகவின் ஆட்சிக்கு பின்னடைவு மட்டுமல்லாமல் அந்த கட்சியின் பிரபலங்களின் ஊழல் முறைகேடுகளும் சிபிஐயின் மூலம் அம்பலமாகும். தோண்ட ஊழல் புதையல் மாதிரி ஒவ்வொன்றாக வெளியில் வரும் அப்படின்னு நம்புறேன் அப்படிங்கிறார் அவர். ரவிதீன், நாங்களும் உத்தமர்கள் தான் என்று வாதிடுவார்கள் அரசியல்வாதிகள், நாங்களும் 4 நாள் பேசிட்டு மறந்துடுவோம், அப்புறம் ஆல்பம் ஊழல் என்று ஒன்று வரும். இப்போ வியாபார முறைகேடு 44 கொலைகள் பெற்று தேர்ச்சியடைந்துள்ளது. இதை தமிழ்நாட்டில் பேசினா பரவாயில்ல, மத்திய பிரதேசத்தில் பேசினா 45ஆவதாக நீங்களும் இருக்கலாங்கிறாரு என்ன அவரும். பெரும்பாலானவர்கள் என்ன மிரட்டுறதுலேயே குறியா இருக்கிறாங்க. அன்வர், பாஜக மற்றும் RSSக்கும் இந்த ஊழலில் தொடர்பு இருப்பதாக செய்தி வருகிறது. முதல்வர் கல்வி மந்திரியாக இருக்கும் பொழுதுதான் அனைத்தும் நடைபெற்றுள்ளது. நேற்று வரை 45 பேர் மர்மமான முறையில் இறந்துள்ளனர். இதில் கவனிக்கத்தக்க விஷயம் 22, 23, 25 வயதுடையவர்கள் மாரடைப்பால் மரணமடைகிறார்கள். நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கும் இந்த மெகா ஊழல் தொடர்பாக மோடி இதுவரை வாய் திறக்கவில்லை, ஏன் அப்படின்னு சொல்றாரு. நியாமத் அலி கருத்தோடு நம்ம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு இஸ்லாமியன், நான் என்ன கருத்து சொன்னாலும் இவன் இப்படித்தான் பேசுவான் என்று சொல்வார்கள். பாரதிய ஜனதா ஹிந்து மக்களுக்கான கட்சி என்பது எல்லோரும் சொல்றாங்க. அது உண்மையாக இருந்தால் இந்த ஊழல் விவகாரத்தில் 44 ஹிந்து சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறார் அவர். சசிகுமார் ஏதோ உங்களுக்காக சொல்றாருன்னு நினைக்கிறேன், அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். ஸ்ரீதர், அருண்குமார் தவே இருவரும் சொன்னதை தான் திருப்பி சொல்ல போறாங்க அப்படிங்கிறது அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. நன்றி, நம்ம இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். சமூக வலைத்தள கருத்துக்களை பதிவு செய்தவர்களுக்கு மிக நன்றி. சுருக்கமா, மிக சுருக்கமான பிரின்சிபல். நீங்க வந்து ஊழல் நடக்குது அப்படிங்கிற ஒரு கட்சி சின்சியரா தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். நீங்களே சொன்னீங்க, இப்போ ரயில்வே மந்திரி பவர்குமார் பன்சால் எந்த குற்றச்சாட்டும் இல்லை. இன்னைக்கு இவங்க அரசாங்கம், இவங்க சிபிஐ அவர் வந்து சாட்சியா சேர்த்திருக்காங்க. அதாவது அந்த சூழ்நிலையில கூட அவர் பதவி விலகுன்னு சொன்னாங்க. லா மினிஸ்டரா இருந்த லா மினிஸ்டர் மேல எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. ஒரு லா மினிஸ்டர் சிபிஐ அறிக்கையை பார்த்தாங்க, அவர் பதவி விலக சொன்னாங்க. சோ பிரச்சனை வந்து காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியில் எவ்வளவு சின்சியரா இருந்தோ எல்லாரும் நீங்க ஊழல் நடந்ததா இல்லையாங்கிறது ரெண்டாவது. உங்க மேல குற்றச்சாட்டு வந்துருச்சு, நீங்க பதவி விலகுங்கிறது தான் அன்னைக்கு வந்து மன்மோகன் சிங் அவர்கள் சோனியா காந்தியோட பாலிசி. அதை வந்து வீக்கான பிரதமர் எள்ளி நகையாடிய பிஜேபியும் மோடியும் இன்னைக்கு வந்து இந்தியாவே இன்னைக்கு இவ்வளவு. அதுல ஒருத்தர் சொன்னாரு, நீங்க படிக்காம வேணே விட்டீங்க, நீங்க இந்துவா இருந்தாலும் நீங்க தப்பு ஊழல் சார்ந்த கண்ணோட்டத்தோடு பேசினால் பரவாயில்ல, அது மதம் சார்ந்த கண்ணோட்டத்தோடு நம்ம அந்த மாதிரி முன்வைக்க வேண்டாம். ஊழல்னு வர்றப்ப அதெல்லாம் நிக்காதுங்கிற பாயிண்ட் நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா மதம் சார்ந்த அரசியலை முன்னிறுத்தி பிரிவினை ஏற்படுத்தி பண்றவங்களுக்கு வந்து ஊழல் இல்ல, நாங்க வந்து நேர்மையானவங்க இது இருக்குல்ல. இப்ப இவ்வளவு வரை 36,000 கோடி நீங்க சத்தீஸ்கர் பதவி விலக மாட்டோம்ட்டாங்க. இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான இளைஞருடைய வாழ்க்கை வந்து பல மாநிலங்கள்ல போயிருக்கு, பதவி விலக மாட்டாங்க. நீங்க வந்து லலித் மோடி கேட்ல 1700 கோடி ஒரு தேடப்படுற குற்றவாளி, ப்ளூ கார்னர் நோட்டீஸ் இருக்கு, அவருக்காக பதவி விலக மாட்டாங்க. சுஷ்மா சுவராஜ் வந்து ஒரு வெளியூர் பதவி விலக மாட்டாங்க. இதையெல்லாம் யார் மேலே கட்டுப்பாடு இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர் எதுக்கு இருக்காரு இந்தியால? நிச்சயமா சொல்லுங்க. அவர் நான் பிரின்ஸ் கடந்த சுற்றிலே போல திருப்பின்ஸ் சொல்லுங்க. அதாவது நீங்க சொன்னதை போல இந்தியா முழுக்க நாம இதே மேடையில பேசணும், பீகார்ல எப்படி வந்து காப்பி அடிச்சாங்க அப்படின்ற விஷயத்தை, அதே போல வந்து நாமக்கல்ல என்ன நடந்தது, வாட்ஸ்அப்ல எப்படி போச்சு அப்படின்ற விஷயம் எல்லாம் பார்த்தோம். இதுல நம்ம கவலைப்பட வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஒரு மாணவன் தான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த சுய தேவைக்காக காப்பி அடிச்சு மாட்டிக்கிறதுன்றது ஒன்று. ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு தனியார் நிர்வாகமோ தனக்கு நல்ல பேர் வரணும்னு சொல்லி காப்பி அடிக்கிறது அப்படின்றது ஒன்று. ஒரு என்டையர் சிஸ்டமே உடந்தையாக இருந்து ஒரு ஊழலை செய்வது அப்படின்றது ஒன்று. இதில் வந்து கவர்னரில் தொடங்குது. அதில் அந்த எம்பிபிபி அந்த வைப்பத்துடைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அதில் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாம், டெப்டி கண்ட்ரோலர், சேர்பர்சன்,
யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேருமே இதுல வந்து சீஃப் சம்பந்தப்பட்டிருக்காங்க. செக்ரட்டரி எவ்வளவு பேர் அதுக்கு பொறுப்போ அவ்வளவு பேர் இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க. சார் சொல்லும்போது சொன்னாரு நாங்க வந்து ஊழல் என்று நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமா வெளியில போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனா ஜூன் மாதம் 2015 ஹைகோர்ட் சொல்ற வரைக்கும் பிஜேபி லீடர் லட்சுமிகாந்த் சர்மா வந்து கைது செய்யப்படலை. ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் பிஜேபி மெம்பரா தான், பிஜேபி லீடரா தான், அவர் முன்னாள் அமைச்சர், ஆனா பிஜேபி லீடரா கண்டினியூ பண்றாரு. அப்போ ஒரு ஊழலுக்கு அப்பாற்பட்டு நிற்பது அப்படின்றது என்பது இங்க வந்து ஒரு பொதுமக்களுடைய உயிரோடையும் ஒரு சமூக பாதுகாப்புக்கு ஊடுருவை கூட வைக்கும் போது முதல்ல தூக்கி எறியணும்ல. அப்ப தூக்கி எறித்தாதான் நான் உண்மையானவன் சொல்ல முடியும். எனவே சாதாரணமா ஒருத்தன் காப்பி அடிக்கிறதும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து திரு ஸ்ரீதரன் அடிப்படையில் உங்களுடைய கட்சியினுடைய உங்களை போன்றவர்கள் மிக மரியாதையோடு பார்க்கக்கூடிய திரு அத்வானி அவர்கள், எல்கே அத்வானி அவர்கள் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். நம்ம இந்த மேடையில் பலமுறை அதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். என் மீது தட் மீன்ஸ் அவர் அத்வானி சொல்றாரு, என் மீது இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுது நான் பதவியை விட்டு ராஜினாமா செய்தேன், பதவியை விலகினேன், அதன் பிறகு நிரூபிக்கப்பட்ட பிறகு தான் பதவி ஏற்றுக்கொண்டேன். அரசியல் அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லைங்கிறத அதை எப்போ வைக்கிறார்னா சுஷ்மா ஸ்வராஜ் வசுந்தரா ராஜே சிந்தியா மீதான புகார்கள் வரும்போது வைக்கிறார். இல்லை அரசியலில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும்னு அவர் சொல்றாரு. ஏன் ராஜினாமா செய்ய தயங்குகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு டோன்ல உங்களுடைய கட்சி தலைவருடைய ஒரு கேள்வியே இருக்குது. அது காங்கிரஸை விட்டுருங்க, அத்வானி ஒரு முன்னோடியா இருந்து நான் அப்படி செஞ்சிருக்கிறேன் நீங்க செய்யலாமேன்னு ஒரு கேள்வி வைக்கிறார்ல. அதாவது இந்த விஷயத்துக்கு 2 தடவை 3 தடவை ஹைகோர்ட்டில் போயிட்டு இது சிபிஐ வேணும், முதலமைச்சர் மனைவி இவங்க சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் யார் பேர்லாம் சொன்னாங்க. அப்போ அவர் வந்து நம்ம திக்விஜய் சிங்கும் என்கிட்ட தான் ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது, அது வந்து ஒரிஜினல் இதுதான், ஆகையினால இதை வந்து எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கிட்டா தான் வந்து மத்திய பிரதேச முதலமைச்சர் பேரோட சிஎம்ன்றலாம் கூட இருக்குது அப்படின்னு இவர் போய் தாக்கல் பண்ணார். தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டாங்க அவங்க. ஹைகோர்ட்டு என்ன சொன்னாங்க தெரியுங்களா திக்விஜய் சிங் கிட்ட, இதை வந்து 100% ஃபேக் ஃபேப்ரிகேட்டட், இதை கொண்டு வந்திருக்க. இது மாதிரி தான் எல்லாமே வந்து பொறுப்பற்ற தன்மையோட ஒரு முதலமைச்சராக இருந்தவர். பொறுப்பற்ற தன்மையில் நீ பாட்டில் போறவங்க வரவங்க சொன்னதெல்லாம் அவர் உடனே சொன்னாரு. பிரசாந்த் பாண்டே என்ற ஒரு விசில் ப்ளோயர், அவர் தான் இந்த எக்ஸல் ஷீட் எனக்கு கொடுத்தாரு. அவர் என் மேல அவர் மேல வச்சா அந்த இந்த இதுக்கு அப்பதான் எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க. நான் முடிச்சறேன், நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. இதுல காங்கிரஸ் அரசியல் கண்ணோட்டத்தோடு விமர்சிக்கவே செய்யாது என்ற கருத்துக்கே நான் போகல. அதில் பரஸ்பரம் காங்கிரஸா இருக்கலாம், பாஜக இருக்கலாம், இங்க கூடிய திமுக எல்லாருமே அரசியல் கண்ணோட்டத்தோடு விமர்சனம் வைப்பது என்பது அரசியல் வாடிக்கையான ஒன்று. நான் அதுக்குள்ள போல என்னுடைய கேள்வி என்பது இதில் தவறு கொஞ்சமாவது எஞ்சிச்சேனும் நடந்திருக்குங்கிற நம்பிக்கை பாஜகவிற்கு இருக்கிறது. முதலமைச்சர் பேர்ல எந்த தவறும் இல்ல, முதலமைச்சருக்கு துளி கூட சம்பந்தம் இல்ல. நான் சொல்றேன், அதுதான் திருப்பி கேக்குறேன். அவர் கல்வி அமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் இது நடக்கிறது. அதுதான் சொல்றேன், அமைச்சராக இருந்தப்ப இதுல துளி கூட ஊழல் நடக்கவில்லை. ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது, தீர்ப்பல்ல, அது தேவையில்லைங்கிறது அவருடைய கருத்து. நான் முடிச்சிருக்கேன். ஆனா எந்த சுப்ரீம் கோர்ட் எந்த ஹைகோர்ட் ஆராசா ஊழல் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எழுதினார்கள். கனிமொழி எந்த இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா இங்க திமுக இல்ல நான் முடிச்சிரேன் இருக்கக்கூடிய மற்ற ஊழல் வழக்குகளை வக்காலத்து வாங்குவதல்ல நோக்கம். இல்ல நான் கேக்குறது இல்ல மற்ற ஊழல் வழக்குகளை வக்காலத்து வாங்குவதல்ல நோக்கம். நீங்க அப்ப பாஜக கூட எடுத்துங்க. இல்ல நீங்க எடியூரப்பா இல்ல நான் எடியூரப்பா கூட எடுத்துங்க. எந்த விஷயம் கூட எடியூரப்பா கைது செய்யப்படுகிறார். இந்த விஷயத்துல எடியூரப்பா கைது செய்யப்படுகிறார். விஷயம் இந்த விஷயத்துல முதலமைச்சர் தெளிவாக நியாயமாக நடவடிக்கை எடுத்து பிரைம் மினிஸ்டர் அதிகாரி இருந்தாலும் கைது பண்ணி பிரைம் மினிஸ்டர் இதுவரை வாய் திறக்காதவன் காரணம் இல்ல நான் முடிச்சிரேன். சில வரக்கூடிய சந்தேகங்களை தான் வைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு வருஷமா இந்த பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனை எல்லாம் யாரை நோக்கி வைக்கப்படுகிறது? பாஜகவின் உட்கட்சி பூசலாக இருக்குமோங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. காரணம் பிரைம் மினிஸ்டர் இல்ல ஏன்னா வசுந்தரா ராஜே சிந்தியா எதிர்க்கட்சிகளால வைக்கப்படுகிற பொய்யான குற்றச்சாட்டு ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா அத்வானி சொல்றாரு, இதுல அத்வானி சொல்றாரு எடுத்துக்கொண்டு இருக்கும்போது பிரதமர் என்ன கருத்து சொல்லணும்னு ஏன் சொல்லக்கூடாது? நீங்க நினைச்சீங்களா மன்மோகன் சிங் நினைச்சீங்களா? இந்த முதலமைச்சர் தெளிவா நடவடிக்கை எடுத்திருக்காரு. மத்திய அதுதான் கேக்குறேன். பாராட்டி இருக்குது சுஷ்மா ஸ்வராஜ், இன்றைக்கு இருக்கக்கூடிய சௌகான், இவர்கள் எல்லோரும் கட்சியின் அடிப்படையிலும் சரி மற்ற எல்லா இடங்களிலும் சரி மோடிக்கு நிகரானவர்கள், ஒரு சிலர் மோடியை விட மூத்தவர்கள் பதவியில் மற்ற விஷயங்களில் கட்சிகளில். அப்போ
தனக்கு நிகரான தன்னை விட சீனியரா இருக்கக்கூடிய எல்லோரையும் எங்கேயோ மோடி கார்னர் பண்ணுகிறார். அதெல்லாம் உட்கட்சியிலிருந்தே வரக்கூடிய விவகாரம் என்று சொல்வதன் அடிப்படை அந்த சந்தேகம் ஊர்ஜிதமாகுதுல. அதெல்லாம் பேச மறுக்கிறார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நியாயப்படுத்தலாமே. பலமுறை சொல்லிட்டாரு எங்க குடும்பத்துல உடைய இளைய சகோதரன் ஒரு நியாயப்படுத்தலாமே என்கிறார். அதுக்காக நாங்கள சரி, வருத்தப்பட மாட்டோம். நம்ம நேயர்களுக்கு போலாம். சம்பந்தமே இல்ல. நேயர்கள் சிறப்பு விருந்தினரிடம் கேள்விகளை முன்வைக்க காத்திருக்கிறார்கள். கேள்வி நேரத்தில் இது நேரம். நேயர்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், கேள்விகள் மிக நாகரிகமாகவும் கண்ணியத்தோடும் இருக்க வேண்டும். தனிநபர் தாக்குதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். கேள்வி யாருக்கானது, என்ன கேள்வி என்பதை மிக விரைவாக சுருக்கமாக பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு வழி கொடுக்கிறேன். கேள்வி நேரத்தில் இது நேரம். முதல் நேயர் இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. வணக்கம். விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. சார் வணக்கம் சார், நான் மதன் பேசுறேன் சார், கோயம்புத்தூர்ல இருந்து. மதன் கோவை, உங்களுடைய கேள்வி யாருக்கானது? ஸ்ரீதர், டால்பின் ஸ்ரீதர் கேட்டேன். திரு டால்பின் ஸ்ரீதரனுக்கு மிக சுருக்கமாக. முதலமைச்சர் சௌஹான் நேர்மையானவர் சார், ஆனால் கல்வி அமைச்சர் சௌஹான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அதாவது வந்து பிரதமர் பதவிக்கு மோடியுடன் சௌஹான் பெயரும் அடிபட்டது. கார்னர் பண்றதுக்கு மோடி அமித்ஷா உடைய திட்டம் இது. 70 கோடி பேருக்கு செல்போன் கையில் வேண்டும் என்ற 5 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்தியவன் ராஜா. நன்றி மதன், நன்றி. நம்ம அந்த அளவில் நிறைவு செய்யலாம். உங்களுடைய கருத்து உள்வாங்கிக் கொள்ளப்பட்டது. மற்றொரு நேயர், வணக்கம். விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. ஹலோ, இணைப்புக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய பெயர், கேள்வி. ஐயா, என் பேர் முத்துக்குமார், ஈரோடு. கேள்வி யாருக்கானது முத்துக்குமார்? ஐயா, உங்ககிட்டயே நான் கேட்டுறேங்க ஐயா. என்கிட்டயே கேள்வி டக்குன்னு கேட்டுறேன். சுருக்கமா. இந்த வியாபம் ப்ராப்ளம் வருது பாத்தீங்களா, இந்த பிரச்சனையை பிஜேபி எப்படி திசை திருப்போம்னா, அவங்களுடைய நாடாளுமன்ற எம்பி யாராவது ஒருத்தர் சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் சரி, நல்லது. நம்ம உங்களுடைய கருத்திற்கு நன்றி, உள்வாங்கிக் கொள்ளப்பட்டது. நன்றி. மற்றொரு நேயர், வணக்கம். விரைவாக இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. விரைவாக பெயர், கேள்வி. தொலைக்காட்சியை பார்க்காம விரைவாக பதிவு பண்ணுங்க. உங்களுடைய பெயர், கேள்வி. ஹலோ ஐயா, உங்களுடைய பெயரின் கேள்வி வேகமா பதிவு பண்ணுங்க சார். திருச்சியிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, கேள்வி யாருக்கானது? இவர் டால்பின் ஸ்ரீதர் சார். சரி, சுருக்கமா சார். இது இப்ப ஸ்ரீதர் சார். சார், இப்ப நமக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து வெளிநாட்டு பயணத்தின் போது என்ன சொன்னாலும் இந்தியாவுக்கு அங்க போய் ஊழல் நாடுன்னு சொல்லி நம் நாட்டு உள்நாட்டு அரசியல போய் விமர்சனம் செஞ்சு பேசினாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல மிகப்பெரிய பயங்கரமான வியாபம், ஊழல், மர்ம மரணங்கள் ரெண்டுமே சேர்ந்து பயங்கரமா நம்ம நாட்டுல வந்து இப்ப வந்து பேசப்பட்டிருக்கு. ஏன் இங்கே பேச மறுக்கிறார் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக எடுத்துக்கொள்கிறேன். நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கும் கேள்விக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இணைப்பில் வந்த நேயர்களுக்கு நன்றி. அவர் ஒரு 2 கேள்வி வைக்கிறாங்க. முதலமைச்சர் சௌஹான் மீது பிரச்சனை இல்லை, ஆனால் கல்வி அமைச்சர் சௌஹான் மீது பிரச்சனை. அவரோடு சேர்த்து பிரதமர் பெயருக்கு சௌஹான் பெயரும் அடிபட்டது. அதுதான் காரணமான ஒன்றும். இப்போ வந்து நேர் கேட்குற கேள்விதான். வெளிநாட்டில் போய் பிரதமர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இந்தியாவில் ஊழல் மலிந்து இருந்தது, கடந்த எங்களுடைய இந்த ஓராண்டில் தான் ஊழலே இல்லாமல் இருக்குதுன்னு வெளிநாட்டில் போய் பேசுகிற ஒரு ஊழலை பற்றி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஏதாவது ஒன்று இந்தியாவில் பேசலாமே. இது வரைக்கும் செய்தியாளர்கள் சந்திப்பு இந்த ஓராண்டை தாண்டி இருக்கிறது. செய்தியாளர்கள் நேரடியாக சந்திப்பதற்கு ஏன் அச்சப்படுகிறார் பிரதமர்? அதெல்லாம் அச்சப்படவே இல்லை. சந்திக்க வேண்டியதானே? நிச்சயமா பேசியிருக்காரு. அது இந்த ஓராண்டுல எங்கேயா பேசிக்கா நீங்க சொல்லுங்க சார். செய்தியாளர்கள் கேள்வி கேட்டு அவர் எங்கேயா பதில் சொல்லியிருக்காரா சார்? நிச்சயமா பேசியிருக்காரு. பல இடத்துல விமானத்துல போகும்போது சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். இன்னொன்று சொன்னார் அவர் பிரதம மந்திரிக்கு ரேஸ்ல நிறைய பேர் இருந்தாங்க, அதுக்காக மத்திய பிரதேசம். ரெண்டாவது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை ஒருத்தர் சொல்லுவார் அடுத்தது. அப்ப என்னன்னா பத்திரிகைகளையும் எதிர்கட்சிகளையும் இவ்வளவு வந்து மட்டமா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு தான் எனக்கு உங்களை புரிஞ்சிருக்காங்க. இல்ல அப்படி அவங்களுக்கு வந்து எதாவது தேவை, அதுக்கு ஒரு கருத்து தெரியும், அதனால அவங்க முக்கியமான விட்டுருவாங்க, உடனே அதை பிடிச்சுக்குவாங்க. இது முக்கியமான கருத்து, ஊழல் முக்கியமான கருத்து, நாங்க சொல்ற மத்த கருத்தை விட்டுருங்க. இல்ல அப்படிதான் இந்த ரெண்டுல எது முக்கியம் நினைக்கிறீங்க? புரிஞ்சுக்கிறது வந்து ரெண்டுல எது முக்கியம்? இல்ல ஊழல் தொடர்பான கருத்துக்களா, மதம் தொடர்பான கருத்துக்களா? இல்ல நீங்க ஊழல் வந்து நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். ஊழல் வந்து மதத்தை இக்னோர் பண்ணிடலாம், விட்டுறலாம். எங்க இருக்கு மதம்? இல்லாத மதம் தொடர்பான கருத்துக்களை சொல்றேன். எங்க இருக்கு மதம்ன்ற? யார் வந்து மதத்தை பத்தி பேசுறாங்க? யாரும் பேசல. இல்லாதத வந்து வேணாம், நம்ம நிகழ்ச்சி வேற திசைக்கு போய்டுங்கிறதுனால நான் சொல்றேன். ஏன்னா நான் வரல. நீங்க எந்த திசையில போனாலும் இல்ல, ஏன் நான் சொல்றேன்னா யாரு சொல்றாங்கன்றத பொதுமக்கள் பாத்துட்டு இல்ல. தட் மீன்ஸ் ஆரம்பிச்சு இது வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாரு, யாரோ ஒரு கட்சியினுடைய பிஜேபி பிரமுகர் சொன்னாரு, அத வச்சு ஒரு வாரம் ஓட்டலாம். அத வச்சு அப்ப யாருடைய இது உள்ளோக யாருக்கு இருக்குது? நிச்சயமாக எங்களுக்கு இல்ல. நாங்க எதை விவாதம் பண்ண தயாரா இருக்கோம். அவங்க நேர்ல வச்சு அந்த போட்டி அப்படிங்கறாங்க இல்லையா, சௌஹானுக்கும் மோடிக்குமான போட்டிங்கிறது ஒருவேளை இல்ல. ரைட், மந்திரிக்கு 10-20 பேர் போட்டி ரைட், ஓகே, ஷூர் இருக்குது. ஆனா அது அவங்க கட்சியினுடைய விவகாரம். ரைட். ஆனா இந்த இடத்துல பிரதமராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அது ஒண்ணு இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். ஓகே, நான் ஒரு கேள்வி முடிச்சறேன். இந்த இடத்துல இந்த அத்வானி சொல்றாரு, நாங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல மீண்டும்
அவசர நிலை பிரகடனம் வரக்கூடிய சூழல் இருக்குமோ அப்படிங்கிறாரு. வேறு ஒரு முக்கிய தலைவர் சொல்றாரு, இங்க வந்து 70 வயதுக்கு கடந்து விட்டவர்களுக்கெல்லாம் மூளைச்சாவு அடைந்து விட்டார்களோ அப்படின்னு நினைக்கிறாரு மோடி அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. இவர்களுக்கு இணையாக வைக்கப்பட்ட எல்லோரையும் நோக்கி இந்த கேள்விகள் வைக்கப்பட்டீங்கன்னா பிரதமர் மௌனமாக இருக்கிறார். இந்த சந்தேகம் இயல்பாக எழுவது வாடிக்கை தானே திருந்தவை. இது வந்து லீடர்ஷிப்ன்றது ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கிற லீடர்ஷிப் தலைமை பண்புகள் வந்து அத்தனை அளவுக்கு அக்ரெசிவா மற்ற இடத்துல இருக்கான்றதெல்லாம் டவுட்ஃபுல். நான் அதான் கேக்குறேன், இன்னும் செய்தியாளர்களை சந்திக்க தயங்குவது ஏன்? இல்ல அந்த அக்ரெசிவ் ஏன் இல்ல? இது வந்து ஒரு டிப்ளமசி அப்படின்றது ஒரு பார்ட். உங்களுக்கு லீடர்ஷிப்போட ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி என்னன்னாக்கா டிப்ளமேட்டிக்கா எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹாஃப் ஃபினிஷ்டா இருக்கிற இடத்துல நீங்களும் நாமளும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப எளிமை. சரி, இப்போ மக்கள் ரொம்ப எளிமை. இப்போ நான் ப்ளீஸ் நான் ஏன் சொல்றேன், இப்போ இந்த நிகழ்ச்சியில நம்ம ஏன் தொலைபேசி அழைப்புகளுக்கு இடம் கொடுக்குறோம்னா, ஒரு செய்தியாளர்ங்கிறத தாண்டி ஒரு தொகுப்பாளர்ங்கிறத மக்களுடைய மனநிலை என்னன்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம். நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ஆமா அப்படிதான். அப்போ மக்களுடைய ஒவ்வொரு மக்களும் நேரடியாக ஒரு பிரைம் மினிஸ்டரையோ ஒரு கட்சியினுடைய உயர்மட்ட நிர்வாகிகளையோ அமைச்சர்களையோ கேள்வி கேட்பது இயலாது. மக்களுடைய மனநிலை இதுவாக இருக்கிறது என்று செய்தியாளர்கள் தான் கேள்விகளின் மூலமாக ஆட்சியாளர்களிடம் முன்வைக்கிறார்கள். அப்போ அதை தெரிந்து கொள்வதற்கு பிரதமருக்கு என்ன தயக்கம்? இப்போ ஒரு செய்தியாளர் சந்திப்பு வச்சா இந்த பிரச்சனை அவங்க கேட்க போறாங்க, அவருடைய ஒப்பீனியன் அவர் சொல்லலாம், அவர் நியாயப்படுத்தலாம், தவறு இல்லை. அது உண்மையா கூட இருக்கலாம், அவருடைய கருத்து உண்மையா கூட இருக்கலாம். அதை மக்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கும். டெஃபினட்டா இப்போ என்னன்னாக்கா நான் எப்படின்னாக்கா ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவர் என்னன்னா இந்த வியாபம் ஸ்கேம் இந்த மாதிரி மற்ற ஒவ்வொரு ஸ்கேமையும் பாத்தீங்கன்னா எங்க லாக்கிங்னா ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ்னு சொல்றேன். இதோட மன்மோகன் சிங் சொன்னாங்க. இல்ல உங்களுக்கு சொல்றேன், புரியுது. நீங்க ஆனா என்ன சொன்னீங்கன்னா என்ன பேசாம இருக்காரு, வாய் பேச தெரியாதா? என்ன கான்டெக்ஸ்ட்னா, இப்போ இந்த ஸ்கேண்டல் நடக்காம இருந்திருக்க ரீசன் என்ன, இப்போ இதே வந்து இ கவர்னன்ஸ் மாதிரியோ டிஎன்பிஎஸ்சி நம்மளது பாத்தீங்கன்னா எவ்வளவு டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டமா இருந்து ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு நல்ல ஆஃபீஸர் கீழே அது இருக்கும்போது ரிஃபார்ம் ஆச்சு. இந்த மாதிரி ஏன் அங்க வரல? அதுக்கு தான் இந்த தாட்ஸ் என்னன்னாக்கா இ கவர்னன்ஸ், டிஜிட்டல் இந்தியாலாம். சோ இதெல்லாம் ஒரு process இம்ப்ளிமென்ட் ஆகும்போது ஒரு சொல்யூஷன் இதெல்லாம் ஒரு சொல்யூஷன் நடந்திருக்கு. என்ன OMR ஷீட்ல ஃப்ராட் நடந்திருக்கு. இது டிஜிட்டல் வந்தா ஊழல் நடக்காது, ஃப்ராட் நடக்காது கிடையாது. இந்த எக்ஸாம்பிள் ஒரு நாட்டுல வந்து சட்டங்கள் நிறைய இருந்ததுன்னா தப்பு நிறைய நடக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் லாஸ் வந்து குறைச்சி உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியும் கவர்னன்ஸ் நிறைய இன்கிரீஸ் பண்ணனும். 2002ல இருந்து 2015 வரைக்கும் பிஜேபி மத்திய பிரதேசல ஆட்சி செஞ்சிருக்காங்க. நீங்க முடிங்க, நான் மத்த எல்லாத்தையும் வரேன். நிறைவு கருத்து திருப்பி. 2002ஆம் ஆண்டிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் பாஜக ஆட்சியில் இருந்திருக்கு. திக்விஜய் சிங் தான் ஊழல் செய்தார்னா 2002ல இருந்து 2015 வரைக்கும் அவரை தூக்கி உள்ள வைக்க வேண்டிய பாஜக ஏன் சும்மா இருந்தது? பாஜக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இது நடந்ததுன்னு சொன்னா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஊழலை தானே முதல்ல வெளில கொண்டு வந்திருக்கணும். 13 வருஷம் கழிச்சா குஜராத்ல பல கொலை நடக்கும் போது வாய மூடிட்டு இருந்த நரேந்திர மோடி தான் இப்ப 30 கொலை நடக்கும் போது சும்மா இருக்கிறாரு. எனவே நீங்க வந்து பாஜக வந்து ஏதோ புனிதமான கட்சி நினைச்சுக்கிட்டு ஊழல் இல்லாத கட்சி நினைச்சுக்கிட்டு இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஊழல் நிறைந்த கட்சி வாஜ்பாய் இருக்கும் போதே சமப்பட்டு வாங்குறத ஊழல் நடந்த கட்சி. எனவே ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி கிடையாது, கொலைக்கு அப்பாற்பட்ட கட்சி கிடையாது. எனவே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கவலைப்படாம இருக்கும். யாரை பத்தி கவலைப்படாம இருக்கும்? எதிர்கால இந்தியாவை பத்தி, இளைஞர்களை பத்தி, உயிர்களோடு விளையாடுறாங்களே என்பதை பற்றி கவலை. இந்த கவலைக்காக தார்மீக பொறுப்பு கூட ஏற்க முடியாது என்று சொல்வது எந்த வகையில் ஒரு ஜனநாயகம்? நீங்க அவர் வந்து ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் லவுடர்னு சொன்னாரு. மை சிம்பத்தீஸ் வித் தவே. ஏன்னா இது வந்து என்ன ஆக்ஷன்னா, ஊழலுக்கான அனைத்து இன்ஸ்டிடியூஷனையும் காங்கிரஸ் பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவர் சொன்ன சிஸ்டம் அத்தனை மோடி அடிச்சு நொறுக்கிட்டார். இன்னைக்கு ஊழலை விசாரிக்கிறதுக்கு லோக்பால் கிடையாது, ஆர்டிஐ கிடையாது, ஒண்ணும் கிடையாது. லோக்பால் நீங்க கொண்டு வந்தீங்களா? லோக்பால் இல்லையா? நீங்க மத்திய அரசுல எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினாரு. சரி, ஒரே ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். இல்ல அவர் வந்து சிஸ்டம் பில்ட் பண்ண கொண்டு வந்த லோக்பால் ஆர்டிஐ யார் கொண்டு வந்தா? போராட்டம் நடத்துனீங்களா நீங்க? ஊடகம் நடத்துச்சா இல்ல நாங்க நடத்துறோமா? பொதுமக்கள் நடத்துறாங்களா? இல்ல ஆர்டிஐ வந்து இல்ல ஆர்டிஐ வந்து ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ராஜஸ்தானோட சீஃப் மினிஸ்டர், காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் அசோக் கெலாட் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாரு. அததான் காங்கிரஸ் கவர்மெண்ட் ரெப்ளிகேட் பண்ணாங்க. எந்த போராட்டமும் கிடையாது. ஊழலுக்கான கமிட்மென்ட். இன்னைக்கு அவர் சொல்ற சிஸ்டம் ஊழலை விசாரிக்கிறதுக்கு ஒரு அமைப்பை மோடி அடிச்சு நொறுக்கிட்டார். இப்ப நீங்க தோழர் சொன்னது இல்ல, இன்னைக்கு வந்து பதவி விலக மாட்டம்ங்கிறதுக்கு அவங்க எல்லாம் சொல்ற காரணம் என்னன்னா, அன்னைக்கு காங்கிரஸ் பதவி விலக மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தி அவர்களும் பதவி விலகுன்னு சொல்ற உடனே எல்லாரும் இறங்குனாங்க. ஏன்னா அவங்களுடைய மாரல் அத்தாரிட்டி தூய்மையான நிலை அப்படி. இன்னைக்கு என்ன சொல்றாங்க சௌகானும் சுஷ்மாவும் ராஜேவ்னா, மோடி வந்து குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் பதவி விலகினாரா? 2000 பேர் கொலைக்கு அப்புறம் பதவி விலகினாரா? போலி என்கவுண்டருக்கு அப்புறம் பதவி விலகினாரா? இதே 2G க்கு எழுதுற CIG 25 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு எழுதியவர் மோடி பதவி விலகினாரா? எங்களை பதவி
விலக சொல்றாரு. அவர் பதிலே சொல்லி நிறைவு மோடி தான் இந்த பிரச்சனையின் முக்கிய புள்ளிங்கிறத நம்ம மறந்து அவரை காப்பாத்த நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அடிப்படையில் இந்த ஓராண்டுகளுக்கு பிறகு வரிசையா பாத்தீங்கன்னா கடலை மிட்டாயில தொடங்கி கடலை மிட்டாய் எல்லாம் நீளுது, அரிசி பல விஷயங்கள் வருது. இது ரைட் ஆர் ராங், உண்மை எது பொய் என்பது நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இது உள்ளபடியே கவலை அளிக்கக்கூடிய பாஜகவிற்கு பின்னடைவு ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா இல்ல. ஒரு விஷயம், முதல் நாள் கடலை மிட்டாயில 200 கோடினாங்க. அப்புறம் அதுல காங்கிரஸ்காரங்க எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதிகாரி சம்பந்தப்பட்டிருக்காங்க. அது ஊழலே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதனால இது எல்லாமே எப்படி பிஜேபி எல்லா ஊழலிலும் உங்களோட காங்கிரஸ் பங்கு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? இல்ல ஒரே ஒரு விஷயம் அதான் சொல்றேன். அவங்க எதையுமே அப்ப முழுசா பார்க்காம பன்சால் அப்படியே ஊழல் கட்ட விட்டாரு, அப்படியே அம்மா சொன்னது போயிட்டாரு. அது ஊழலே இல்லன்னு சொல்றீங்களா? இல்ல நாங்க செஞ்ச ஊழலில் அவர்களுக்கும் பங்கு இருக்கு. 90 லட்சம் ரூபாய் அவர் மருமகன் ஒரு வேலைக்காக 90 லட்சம் ரூபாய் கையும் களமா பிடிக்கப்பட்டாரு. அதனால தான் அவர் உள்ள அது கூட எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் தான் எனக்கு. எல்லா நடவடிக்கையும் சுப்ரீம் கோர்ட் கூட்டு வச்சு பாராளுமன்றத்தை பிஜேபி நடத்த விடாம செஞ்ச பிறகு தான் நடவடிக்கை. அது மாதிரி அவங்க செஞ்சாத நடத்தீங்களான்னு தெரியல. நம்ம இந்த அளவுக்கு நிறைவேறலாம். நான்கு மொத்தமா நாட்டை ஊழலாக கொள்ளையடிச்சு நம்ம நிறைவேறலாம். நான்கு பேர் எப்படி ஊழல் நடக்கும்? ஊழல் நடக்கிறது ஏதாவது ஒரு வழியை விட்டு வச்சாதானே ஊழல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம ஆனால் பொதுவாக நன்றி ஜோதிமணி நிறைவேற்றலாம். எல்லா விவாதங்களிலும் ஒரு விஷயம் மட்டும் உள்ளபடி அரசியலுக்கு அப்பாற்பட்டு வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த நிலை மாறும் நினைக்கிறேன். மாநிலம் சார்ந்து பேசினாலும் சரி அல்லது தேசிய அரசியலில் பேசினாலும் சரி, கடந்த முறை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, காங்கிரஸ் ஆட்சியின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுது, கேள்விகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது காங்கிரஸ் தரப்பிலிருந்து சொன்ன பதில் பெரும்பாலும் எடியூரப்பா செய்யலையா மற்ற தட் மீன்ஸ் இந்த வாதம் வைக்கப்பட்டது. இந்த அளவில் தான் இன்றைக்கு கேள்வி வைக்கப்படுகின்ற மத்திய பாஜக அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுது பாஜக சொல்லுகிறது அப்படிங்கிறது, அங்க அவர் வாங்கலையா இங்க இவர் வாங்கலையா, இந்த மாதிரியான விவாதங்கள் அரசியலில், அது மைய அரசியலாக இருந்தாலும் சரி மாநிலம் சார்ந்த அரசியலாக இருந்தாலும் சரி, எந்த அளவிற்கு நியாயமான அரசியலாக இருக்கும் என்பது புரியவில்லை. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மொத்தத்தில் யாராக இருந்தாலும் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஒரு வெளிப்படையான மக்களுக்கான நேர்மையான ஆட்சியையும் அதிகாரத்தையும் செலுத்த வேண்டும் என்றே மக்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தோடு நாமும் நிறைவு செய்வோம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு மற்றும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.